மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மசாலா பட்டர் ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான மசாலா பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெசிப்பியை எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 கார்ன் எடுத்திருக்கேன். கார்னில் அந்த ஓரங்களில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும், அதனால் எல்லாத்தையும் உதிரியாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து கார்ன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கார்ன் எல்லாத்தையுமே வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எல்லா கார்னையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து வேக வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். எல்லா கார்னையும் இப்போ தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் வந்து நல்லா உருகட்டும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க கார்ன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது சேர்த்தாச்சு, அதனால் உப்பு தேவைப்படல. அப்படி உங்களுக்கு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ 1 நிமிஷம் தான் ஆகும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக பரிமாற வேண்டியதான். இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான நல்ல குயிக்கான ஹெல்த்தியான ரெசிபி மசாலா பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.